ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஏபி கேமிங் ஜோன். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WCCயில் மை கெரியர் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு கேம் தான் கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த மை கெரியர் மோட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குங்க. அதாவது ஒரு உண்மையிலேயுமே ஒரு பிளேயர் அவரோட கெரியரில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஒரு மை கெரியர் மோடில் சூப்பராகவே WCC பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ்னு எடுத்துப்போம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக் மேட்சஸ் அப்படின்னு இருக்குது. லீக் மேட்சஸ் அப்படின்னா இப்போ இந்த பிக் பேஷ் லீகு, இந்தியன் ப்ரீமியர் லீகு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரேபியன் லீகு, ஸ்ரீலங்கா ப்ரீமியர் லீக், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லீக் மேட்சஸ், இந்த டோர்னமெண்ட் மேட்சஸ் பார்த்தா இருக்குது. அதை தவிர்த்து இந்த டொமஸ்டிக் மேட்சஸ் அப்படின்னு இருக்குங்க. டொமஸ்டிக் மேட்சஸ் அப்படின்னா இந்த ரஞ்சி ட்ராஃபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில டொமஸ்டிக் மேட்சஸும் இருக்குது. அதை தவிர்த்து இன்டர்நேஷ்னல் கண்டிப்பாக தெரியும், இந்தியன் டீம், அந்த மாதிரி தான் பண்ண கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் கைஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம அதில் கரேபியன் லீக் பண்ண விட போகிறோம். ஏற்கனவே ஒரு மேட்ச் விளாண்டுட்டேன். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோற்றுட்டேன் ஆக்சுவலி நான். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா GEO அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொன்று ஒரு டீம் கூட பார்த்தோம்னா நீங்கள் நம்ம விளாட போகிறோம். அதான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கப்புறம் சூப்பரான கேம் ப்ளே வீடியோஸ், அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணால் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட IPL சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட நம்ம விளாட்ற மாதிரிலாம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேரன் பொல்லார்ட் இருக்கார், அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவைன் பிராவோ, அப்புறம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான், இந்த மாதிரி பண்ணால் ஒவ்வொரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம போஸ்ட் ஆஃப் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமுக்கு தான் விளாட்றோம். அண்ட் டைல்ஸ் இஸ் அ கால் அண்ட் டைல்ஸ் இட் இஸ் கைஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்குது கைஸ். 49 ரூபா தான் ஆக்சுவலி கைஸ். கேப்டன் ஆக்சுவலி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் யார் இறங்க போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரைன் அண்டு கேரன் பொல்லார்ட், 2 ஓப்பனர்ஸ் இறங்குறாங்க. கேரன் பொல்லார்ட்லாம் ஓப்பனிங் இறங்க வராங்க. இந்த தான் பார்க்க முடியும். அதிசய காட்சி பாருங்கள். கேரன் பொல்லார்ட் ஓப்பனிங் வராரு. அண்டு இன்னும் ஆறாறு போடுவாங்க. கேரன் பொல்லார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில லீக்ஸ்லலாம் இன்னும் ஆடிட்டு தான் இருக்கார் போல். நம்ம ஆக்சுவலி ஆட்டோ ப்ளே பண்ணிடலாம். இதில் நம்ம இறங்குறப்ப ஆக்சுவலி வந்துடும் கைஸ். 6 விக்கெட் விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 74 ரன்னு. யார் அடித்தான்னு தெரில கைஸ். நம்ம ஆக்சுவலி இப்போ ஃபஸ்ட் பால் நம்மளை நோக்கி வருது. கரேபியன் ப்ரீமியர் லீக்லேருந்து ஃபஸ்ட் பாலே ஒரு டிஃபென்ஸ் ஆடுறதுக்கான முயற்சி, பட் பாலை நினைக்க முடியல கைஸ். கண்டிப்பாக கொஞ்சம் அடித்து ஆடணும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னங்க ஷாட்டு இது! ஐயோ, நானாங்க அடித்தேன். என்னாலே நம்ப முடியல. செம ஷாட்டு, செம 6, செம மேக்ஸிமம்மு. நட்டேர் நடித்த ஷாட்டுங்க. என்னம்மா ஷாட்டு! ஒரு நடராஜா ஷாட்டுங்க. காலை தூக்கி பயங்கரமாக அடித்த ஷாட்டு. செம 6, செம ஹையஸ்ட்டு 6, 104 மீட்ருங்க. இந்த 6 போயிருக்கு. நம்ம பேரில் சேரும். ஆக்சுவலி இந்த கேமில் நம்ம ஒரு ஆல்ரவுண்டர் கைஸ். நம்ம பார்த்தா பவுலிங்கை போடலாம். ஒரு லேட் டைமிங் ஷாட், பட் ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால் அது பவுண்டரியை நோக்கி போயிருக்கிறது. ஐ திங்க் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஓவர் நினைக்கிறேன். எஸ், லாஸ்ட் ஓவரில் நம்ம இறக்கி விட்ருக்காங்க நம்மளை. நம்ம தலை தோனி ஸ்டைலில் ஒரு 6 ஒரு 4 அடிச்சிருக்கோம். 84 ரன் ரொம்ப கம்மி கைஸ். பார்ப்போம் யார் எவ்வளோ அடிச்சிருக்கான்னு. கேரன் பொல்லார்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 ரன் தாங்க அடிச்சிருக்காரு, 5 பால் ஃபேஸ் பண்ணி. வெறும் சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகிருக்கிறார். அடுத்து சுனில் நரைன், அவர் பரவாயில்ல, ஒரு 17 ரன் அடிச்சிருக்கார். பட் இதான் கைஸ்,
37 பாலில் 17 ரன் அடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் கணக்கில் விளாண்டுருக்காரு. டுவேன் பிராவோ 5 ரன் அடிச்சிருக்காரு. ஆக்சுவலி அடுத்து யாரும் பெரிய லெவலில் அடித்த மாதிரி தெரில கைஸ். நம்ம ஒரு 10 ரன் அடிச்சிருக்கோம் 3 பாலில். இருக்கிறதுலே நம்மளோட ஸ்ட்ரைக் ரேட் தான் வந்து பண்ண அதிகமாக இருக்குது. நம்ம தான் மேத்யூஸ். அண்டு இப்போ போலிங் போகலாம். அவங்க டீமில் ஓப்பனிங் 85 ரன் அடித்தா வின்னு கண்டிப்பாக நினைக்கிறமோ அவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு தாங்க தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முதல் மேட்ச்சே மண்ணை கவ்விட்டோம். அது முதல் மேட்ச் கவ்வியாச்சு. 2வது மேட்சும் கவ்விடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே 2 ஓப்பனர்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க. முதல் ஓவர் யார் போட போகிறார்? அங்கே வெஸ்ட் இண்டீஸோட ஒரு இளம் ரத்தம் போட வருகிறார்கள். முதல் பந்து பார்ப்போம் என்ன ஆகுது என்று. ஒரு சிங்கிள். நல்ல பால் தாங்க போட்டார். நல்ல ஒரு வேர்டு டெலிவரி. இந்த பால்லாம் ஆக்சுவலி நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணிடுவோம் இந்த ஓவரு. முதல் ஓவரில் 3 ரன்கள் கொடுத்து நோ லாஸ் என்று ஒழித்திருக்கிறது ஒளி. 2வது ஓவர் நம்ம தான் போட வரோம்னு நினைக்கிறேன். எஸ், ஆல்ரெடி ஒரு 2 மேட்ச்சில், அதாவது போன மேட்ச் 3 விக்கெட் எடுத்தோங்க. இருந்தாலும் தோற்றுட்டோம். ஆக்சுவலி போன மேட்ச் இந்த வீடியோ போட வேண்டியது. பட் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோவர் 1ஓட ஆரம்பிப்போம். ஸ்லோவர் 1 ஒரு யாக்கர் லென்த்தில் ஓங்கி அடிக்கப்பட்ட முயற்சி. பட் பேட்டோட முனையில் பட்டு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஸ்விங்கர் இன் ஸ்விங் டெலிவரி போடலாம். கணிக்க முடியாத ஒரு லென்த்தில் டெஸ்ட் மேட்ச் லென்த்தில் போடணும் கைஸ். ஒரு குட் டெஸ்ட் மேட்ச் லென்த்து. மேத்யூ ஆக்சுவலி ஒரு நல்ல வளர்ந்து ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம இப்போ. ஏன்னா வந்து நம்மளோட ஸ்டார்ட்டை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் வீடியோட எண்டிங்கில். நல்ல ஷாட், ஒரு அத்திந்தம் ஷாட் மாதிரி ஆடினார். சூப்பர் ஷாட். சார் இதெல்லாம் சொல்லும் போது தாங்க இன்னும் கொஞ்ச நாளில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐபிஎல் வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தா வரும். நம்ம WCCயில் ஐபிஎல் விளாண்டு வீடியோ போடுவோம். டோர்னமெண்ட் விளாண்டு ஆக்சுவலி நாங்கள் வேறு என்னென்னலாம் நம்ம WCCயில் இல்லை வேறு என்ன கேமில் என்னென்ன விளாண்டு வீடியோ போடலாங்கிறத கையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்காண்டி. அதில் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவிட்டுட்டு போங்க. வீடியோ நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. அண்டு நல்லா தாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. நல்ல ஓவர், குட் ஓவர் ஃபார் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளேயும் ஒரு 6 நம்ம மேத்யூ தந்துட்டார். பரவாயில்ல கைஸ், பரவாயில்ல. எவ்வளோ அடித்தாலும் திருப்பி எழுந்து வரணும். நம்ம தான் அடுத்த இந்தியன் டீமோட ஹர்திக் பாண்டியான்லாம் பேசிக்கிறாங்க வெளியே. 2 ஓவர் முடிவில் 10 ரன்னுக்கு நோ லாஸ். பார்ப்போம் கைஸ். நல்லா தான் ஆக்சுவலி போயிட்டுருக்கு மேட்ச்சு. கண்டிப்பாக இந்த மேட்சும் மண்ணை கவ்விடுவோம் என்று தான் நினைக்கிறேன். கரண் பொல்லாட் போட வராரு. பார்ப்போம். கண்டிப்பாக இதில் வந்து அடுத்தடுத்த லீக் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ் இந்த கிரிக்கெட் மோட பொறுத்த வரைக்கும். ஏன்னா லீக் மேட்சஸ் வந்து இன்னும் பாகிஸ்தான் ப்ரீமியர் லீக் இருக்குது. அதை தவிர்த்து ஸ்ரீலங்கன் ப்ரீமியர் லீக், இந்தியன் ப்ரீமியர் லீக் நிறையா இருக்குது. நேஷ்னல் ப்ரீமியர் லீக் அப்படின்னா அதில் இருக்கும். ஆனால் அது ஐபிஎல் தான் கைஸ். 107 பாலுக்கு 75 ரன்கள் வேணும். ஆட்டோ ப்ளே பண்ணிடுவோம் கைரன் புல்லாடோட ஓவரை. பார்ப்போம் கைஸ் ஜெயிக்க முடியுதா இல்லையான்னு. 3 ஓவர் முடிவில் 11 ரன்னுக்கு நோ லாஸ் தான். நல்லா ஆடுறாங்க 2 பேட்டர்ஸும், சூப்பராக ஆடுறாங்க. இந்த ஓவர் நம்ம தான் ஆக்சுவலி போட போகிறோம். ஒரு விக்கெட் பார்க்கலாமா? ஓடி பாபா மந்திரத்தை போடுவோம். கண்டிப்பாக ஒரு விக்கெட் விழுகும். நல்ல ஸ்லோவர் 1, பட் கணிக்க முடியலை. ஒரு நல்ல பர்ஃபெக்டில் வச்சு ஒரு குட் லென்த்தில் வேணால் ஒரு யாக்கர் ட்ரை பண்ணுவோம். நல்ல யாக்கர் தான், ஆனால் நல்ல பேட்ஸ்மேன். நல்ல யாக்கர் போட்டாலும் 6 அடிப்பார். அதுதான் இங்கே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நம்ம நல்லா ப்ளே பண்ணாலும் ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் 10 ஆர்டர் நம்ம இறங்கியிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் 2 பாலில் 10 ரன் தான் நம்மளால் அடிக்க முடிஞ்சிச்சு. பட் இது ஒரு நல்ல ஒரு பால். குட் கம்பேக் ஃபார் மேத்யூ. நல்ல கம்பேக் ஃபார் மேத்யூ கைஸ். ரியலி குட் கம்பேக் ஃபார் மேத்யூ. இந்த பால் கையில் கேட்சு காலியாக இருக்கார். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து தந்திருக்காரு மேத்யூ. போஸ்ட் ஆஃப் ஆக்சுவலி நம்ம டீம் பேர் என்ன? ஐயோ அதை மறந்துட்டேனே. ஞாபகம் வந்துருச்சு கைஸ். போஸ்ட் ஆஃப் ஸ்பெயினுக்கு முதல் விக்கெட் மேத்யூ எடுத்து வந்திருக்காரு. நல்ல கேட்சிங்க. குட் கேட்ச் ஃபார். நல்லா ஆடிட்டு இருந்திருக்காருங்க. 10 பாலுக்கு 9 ரன்கள் அடித்து இருந்திருக்கார். 90 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காங்க. அண்டு
இன்னும் வேறு என்னென்ன கேம்ஸ்லாம் விளாட்லாம் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் விளாட்லாம். அண்ட் இன்னும் போல்டு காலி செம்மையாக்குரு, சரியான ஆக்கரில் போல்டு ஆயிருக்குங்க, குச்சி கலண்டுருக்கு. பா சரியான அக்ரெசிவான செலிப்ரேஷனுங்க. அப்பா சரியான ஆக்கரு, சுற்றி விட முயற்சி, போல்டு தெரிச்சிருக்கு. ஐயோப்பா சரியான பால், டக்கு காலியாக இருக்கார் பேட்ஸ்மேன். மேத்யூ ஆன் ஃபயர் கைங்க. லாஸ்ட்டில் ஒரு 10 ரன் மேத்யூ ஆன் ஹேட்ரிக். விக்கெட் ஹேட்ரிக் எடுப்பார் மேத்யூ. ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நல்லா பட்டிருக்கு, டைமிங் குட், மேக்ஸிமம்ங்க, மேக்ஸிமம், நல்ல மேக்ஸிமம். பரவாயில்லைங்க, யானைக்கே அடி சறுக்கும், மேத்யூவுக்கு கால் வலுக்காதா, பந்து ஃபுல் டாஸ் போகாதா. அண்ட் 4 ஓவர் முடிவில் 23க்கு 2 விக்கெட் எடுத்தது மேத்யூ தான். அடுத்த பவுலர் ஒரு லெக் ஸ்பின்னர் கேப்டன் கொடுத்தாரு அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. மீடியம் பேசர் சைடு மட்டும்தான் போகிறாரு. சொன்ன மாதிரியே சுனில் நரேன்கிட்ட போயிருக்கு இந்த வந்து நல்ல லென்த்தில். சுனில் நரேன் ஃபர்ஸ்ட் பாலே போல்டு காலி. சுனில் நரேன் அப்பா செமையான ஒரு பந்து போட்டார். கண்டிப்பாக சுனில் நரேன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். யாருக்கு சுனில் நரேனை பிடிக்குமோ ஒரு பிங்க் கலர் ஹார்ட்டை விட்டு கிளம்புங்க. சரியான பால், பின்னாடி விக்கெட் கீப்பர், ஆஹா செலப்ரேஷன் தரமாக இருக்குங்க. நிக்கோலஸ் பூரான் வந்திருக்காரு, ஐபிஎல் லெஜண்ட் அண்டு T20ஸோட சூப்பர் லெஜண்ட், கரண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன். பார்ப்போம் சுனில் நரேன், அவருக்கு ஒரு பந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், டாட் பால். அண்டு நிக்கோலஸ் பூரானை யாருக்கு பிடிக்குமோ ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் விட்டு போங்க. அண்டு இதுவும் ஒரு லைட்டான ஒரு தட்டு, அதுவும் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். கொஞ்சம் உள்ளே தூக்கி நல்லா மேலே ஏற்றி போடுறாருங்க, டெம்ப் பண்ணுறாரு அடிங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிங்கிள் கிடைக்கும், இல்லை ஒரு 2 ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா, இல்லைங்க வந்துட்டாரா, இல்லை உள்ளே வந்துட்டார் ஆக்சுவலி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்சஸும் வந்து பார்த்தா நம்ம டெபியூ ஆகலாம். நம்ம டொமஸ்டிக் அந்த லீக்ஸில் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்நேஷ்னலுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கும் கைஸ். நம்ம பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் அப் டு த ஆர்டர் போகலாம். அண்ட் இந்த வீடியோக்கு இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போடாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போட்டு வந்து 5 ஓவர் முடிவில் 25க்கு 3 விக்கெட்கள் போயிருக்கு கைஸ். யாருக்கு அடுத்த ஓவர் யாருக்கு கொடுக்க போகிறாரு? கண்டிப்பாக கைரன் பொல்லாட் சைடு போயிருக்காரு. திருப்பி ஒரு ஃபேஸர் கேப்டன் பொல்லாட் தான் ஆக்சுவலி கேப்டன் வந்திருக்காருங்க. திருப்பி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். இந்த இல்லை 2 சொல்கிறாங்க, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க, உள்ளே வந்துட்டார் ஆக்சுவலி கைரன் பொல்லாட். ஸ்கிப் பண்ணிடுவோங்க, கைரன் பொல்லாட்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. 33க்கு 3 விக்கெட்கள் போய் இருக்குது. நிக்கோலஸ் பூரான் 2 ரன் அடிச்சிருக்காரு. அண்டு இப்போ அடுத்த ஓவர் நம்ம தான் போட போகிறோம்னு நினைக்கிறேன். எஸ் நம்ம தான். ஐ திங்க் இது நம்மளோட 3வது ஓவருங்க. 2 விக்கெட் எடுத்திருக்கோம். 3வது ஓவர் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இது ஒரு ஸ்லோவர் ஒரு யாக்கர் ட்ரை பண்ணுவாங்க பயப்படாமல். ஸ்லோவர் 1 யாக்கர், ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஜஸ்ட் மிஸ். நிக்கோலஸ் பூரானோட விக்கெட் போயிருக்கும். பட் பரவாயில்ல, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஆக்சுவலி. ஆஹா, நல்ல ஒரு பந்து, நல்ல ஒரு ஷாட் ஆடியிருக்காரு. அண்டு அடுத்ததாக சேலஞ்ச் வீடியோ போடலாமாங்கிற வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இந்த கேமில் இல்லை வேறு ஏதாவது ஒரு கேம் எஃப்எஃப்பில் எதுலையாவது ஒரு சேலஞ்ச் வீடியோ போடலாமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன கேம் ட்ரை பண்ணலாம் ப்ரோ, இது கேம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட், டைமிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் மேக்ஸிமம். மறுபடியும் ஒரு 6. ஓ மை காட் கைஸ், கணிச்சிட்டாருங்க. இவன் யாக்கர் தான் போடுறான் ஸ்லோவர் 1ல் அப்படின்னு கணிச்சிட்டாரு. பார்ப்போம் இந்த பால் எங்கே வருதுன்னு. குட் ஸ்விங், நல்ல ஸ்விங் கைஸ். ஃபீல் சத்தினா மாற்றலை, நம்ம மாற்றிக்கலாமா?
நம்ம தான் பவுலர் ஆக்சுவலி மாற்றிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீல் செட் கஸ்டம்ஸில் போயிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீல் செட் வச்சுப்போம். கரெக்டாக இருக்கும். ஃபைன் லெக்கில் ஒரு ஃபீல்டு அண்டு ஒரு ஸ்லோவர் ஒரு ஆஃப் சைடில் போடுவோம். கண்டிப்பாக அடிக்க போவாங்க. அப்போ ஒரு விக்கெட் விழுகும்னு எனக்கு எது தோணுது. பிளான் பண்ணியிருக்கோம். டாட் பால் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. அவுட்டு காலி. சரியான ரன் அவுட்டு. யார் அடித்தா ரன் அவுட்டை? சரியான ரன் அவுட்டு. யா குட் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்கீங்க. டுவைன் பிராவோ அடிச்சிருக்காருங்க ரன் அவுட்டை. நம்ம நினச்சோம் ஃபீல்ட் செட் வச்சு போட்டோம், ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. பேசாமல் நம்மளே கேப்டன் ஆயிடலாம் நம்ம புள்ளாட தூக்கிட்டு. அடுத்த சீசன்லேருந்து நம்ம கேப்டன்சி கேட்போங்க. நல்லா பண்ணுறோம் ஃபீல்ட் செட் வச்சு. நீங்கள் வச்சுருங்க, எனக்கு புரிஞ்சிச்சு. இதை விட இது ஒரு முக்கியமான வேலையாக நீங்கள் போவீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன். அண்ட் இந்த ஓவர் பார்க்குறோம். ஸ்டெம்ப் லைனில் தான் முக்கால்வாசி பால் போட்டிருக்கோம். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிருக்கு. இந்த ஓவரும் ஒரு ஃபேஸருக்கே போயிருக்காரு. அலிங்கிற ஒரு ஃபேஸருக்கு, பாகிஸ்தான் பிளேயர்னு நினைக்கிறேங்க. அலி நல்ல பந்து, ஒரு சிங்கிள் கிடைக்கும். நல்ல சிங்கிள், சூப்பர் கைஸ், நல்ல சிங்கிள் தான். ஆட்டோ ப்ளே பண்ணிடுவோம். இவர் ஓவர்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஓவர் நம்மளுக்கு கிடைக்குமா? ஏன்னா தொடர்ந்து 2 ஓவர் கிடைக்கல. இந்த ஓவர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தான் நம்மளோட கடைசி ஓவர். 2 விக்கெட் எடுத்திருக்கோம். ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆக்சுவலி இந்த மேட்ச்சு ஊட்டிக்குங்க, கண்டிப்பாக தெரியும். அண்ட் ஒரு பால் நல்ல ஸ்லோவர் ஒரு யாக்கர் ட்விஸ்ட் பண்ணி விட்டார். ஒரு நக்கல் பால். ஆக்சுவலி நல்ல ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஐ திங்க் நிக்கலஸ் பூரானோட விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். நிக்கலஸ் பூரான் விக்கெட்டால் யார் விக்கெட் ஆக்சுவலி கிடச்சிருக்கு? பூரானோட விக்கெட் தான் எடுத்திருக்கோம். லெஜண்ட் பூரான் விக்கெட் நம்ம எடுத்திருக்கோம். பூரான் ஃபேன்ஸ் மன்னிச்சுங்க, நான் வேணும்னே எடுக்கலை. அண்டு ரியலி WCC வெல் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒரு ஃபோனில் இந்த மாதிரி பார்த்தா ஒரு கெரியர் மோடு, அதுவும் இந்த மாதிரி ஒரு கேமுக்கு தரது. அவுட் காலி. எஸ் காலிங்க. வீடியோ எடுத்தாலும் வேஸ்ட் தான். WCC இந்தமாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணுங்கள், நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெரியர் மோட் கேம் பிளே இட்ஸ் ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறையா லீக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இந்தியன் ப்ரீமியர் லீக் விக்கெட் சம்பையர்ஸ் கால் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த ஒரு ஸ்லோவர் ஓவரை சூஸ் பண்ணி விட்டோங்க. விக்கெட் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரையும். விக்கெட் கிடச்சிருக்கு. நம்ம 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்கோம். சூப்பர் கைஸ். இம்ரான் தாஹிர் உள்ளே வந்திருக்காரு. இம்ரான் தாஹிர்லாம் ஐபிஎல் இந்த ஐபிஎல் ரிட்டையர் ஆகிற முக்கால்வாசி பிளேயர்ஸ் ஆக்சுவலி கனடியன் ப்ரீமியர் லீக்கில் விளாட்றாங்க. அதுதான் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து காற்றுல கிரவுண்டுக்கு வெளியில். ரொம்ப சின்ன கிரவுண்டு. ஐ திங்க் பார்படோஸ் ரொம்ப சின்ன கிரவுண்டு. போயிடுச்சுங்க 6. இத்தனைக்கு ஸ்லோவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பவர். இம்ரான் தாஹிர் இந்த வயசுலையும் சூப்பராக விளாட்றாரு. எனக்கு ஒரு சந்தேகங்க, ஒருவேளை தோனி ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா இந்த மாதிரி கரீபியன் ப்ரீமியர் லீக்கில் ஆடுவாரா? வெரி குட் பால் கைஸ், செம்ம ஸ்விங்கு. கண்டிப்பாக இந்தியன் டீமோட அடுத்த ஹர்திக் பாண்டியா யார்? நானா? வேறு யாரும் இல்லை, நம்ம தான். அந்த ஒரு ஸ்விங் பாப்பா ரொம்ப 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 அன்லக்கிங்க. நம்ம ரொம்ப ரொம்ப அன்லக்கி. சரியான பால், ஆனால் ஸ்விங்கு கண்ட்ரோல். இதை ஆடிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் ஆடிட்டாரு. ரன் அவுட்டுக்கான முயற்சி, வாய்ப்பு இல்லை கைஸ், ரன் அவுட் ஆகலை. அண்ட் இந்த மேட்ச்சு ஆட்டோ ப்ளே ஆக்சுவலி பண்ணியாச்சு. இந்த மேட்ச்சு நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், தோத்தாச்சு. இந்த மேட்ச் தொடர்ந்து 2வது மேட்ச் தோக்குறோம். இம்ரான் தாஹிர் 30 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. பரவாயில்ல கைஸ். அடுத்த ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோடையே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் எமோஜி விட்டுட்டு போங்க. பிடிக்கல அப்படின்னா ஒரு ஃபயர் எமோஜி விட்டுட்டு போங்க கைஸ். அண்ட் நான் சொன்ன அந்த ஒரு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள்.
ஆக்சுவலி வந்து இதுதாங்க நம்மளோட சம்மரி. மேட்சஸ் பாருங்கள் எவ்வளோ ஆடி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி லீக் மேட்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? லீக் மேட்சஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், லீக் மேட்சஸ். இந்த லீக் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்டர் கவாஸ்கர் நம்ம சில டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க இதில். அண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக ஆக்சுவலி நம்ம இருந்திருக்கோம். ஆனால் பேட்டிங்கில் பெருசாக வந்து எதுவும் இல்லை. ஹை ஸ்கோரே நம்ம 40 தான் அடிச்சிருக்கோம். பட்டு இங்கே பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் 35 விக்கெட் எடுத்திருக்கோம். லீக்ஸில் டொமஸ்டிக்கை பொறுத்தவரையும் 35 விக்கெட்டு, லீகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 விக்கெட் எடுத்திருக்கோம் கைஸ். அண்டு ஒரு நல்ல ஒரு ரன் கன்சிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் நிறையா தான் ரன் கொடுத்துருக்கோம். எக்கனாமி நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. அண்ட் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம கேரக்டர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 20 வயசு தான் ஆகிருக்கு. அண்டு இன்னும் எக்கச்சக்கமான லீக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த கரேபியன் ப்ரீமியர் லீக் மாதிரி உங்களுக்கு இன்னும் காமிக்கணும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், ஸ்ரீலங்கா லீக் இருக்குது, ஸ்ரீலங்கா ப்ரீமியர் லீக். அண்டு புல்லட் ட்ராஃபி, அந்த நல்லா சொன்ன மாதிரி டெஸ்ட் சீரீஸ் வேறு இருக்குங்க, இந்தியா ஸ்டேட் டெஸ்ட் சீரீஸ். அண்டு இந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் வேறு இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பர் சீரீஸ் அது போக வாய்ப்பு இருக்குது. எபிசோட் 1 இது. அண்டு லாஸ்ட்டாக இந்தியன் ப்ரீமியர் லீக் இந்த இருக்குது பாருங்கள், என்பிஎல். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம விளாட்றோம். நம்ம கூட தோனி இவங்கெல்லாம் விளாண்டா நல்லாயிருக்கும். பார்த்து விளாடுவாங்கன்னு தெரில. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய், see you.